ஹாய் இது என் ரெண்டாவது வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்டா, இந்த வீடியோ நான் என்னத்துக்காக போடுறேன், என்னத்துக்காக இந்த சேனலை உருவாக்குறேன், என்னதுக்காக இந்த சேனலை உருவாக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் கிளப்போம். ஸோ ரொம்ப நாளாகவே யூடியூப் கொண்டு க்ரியேட் பண்ணணுன்ற ஆசை. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல். அதில் நான் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோ போட்டிருந்தேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னால் அதை கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியல. ஏன்டா ஃபேஸ்லெஸ் வீடியோவாக இருக்கிறதால ரொம்ப எடிட்டிங் தேவைப்பட்டது, நிறைய கண்டென்ட் தேவைப்பட்டது. ஸோ அதை நான் ட்ராப் பண்ணல, அதை ஓரமாக வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கிற அந்த ஃபேஸ்லெஸ் வீடியோவை போட்டுருவோம், ஃபேஸ் வீடியோவை போட்டுருவோம்ன்ட்டு இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். இது என்ற மோட்டிவ் என்னென்னா, நான் பண்ணுற விஷயத்தை ஒன்றே டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஓவர் த பீரியடில் நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்ட்டும் பார்க்கத்தான் இந்த சேனலை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்காண்டு நான் இந்த சேனலில் நான் என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேனோ அந்த விஷயத்த நான் செய்யணுமென்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோத்துக்கு டிசிப்ளினான பர்சன் இல்லை. நான் ரொம்ப ஒரு டிசிப்ளினான பர்சன் இல்லை. பட் டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி நான் வீடியோவை நான் போடும்போது அது எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக இருக்கும்ன்ட்டு நம்பி தான் இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். அப்புறம் நான் கிட்டத்தட்ட நான் 2 வருஷமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும், ஏதாவது புதுசாக பண்ணணுன்ட்டு நான் புதுசாக நியூ திங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் இந்த சேனலில் நான் சொல்லிக் கொடுக்கலாமன்ட்டும், அப்புறம் நான் கற்றுக்கிற விஷயங்களையும் நான் இதில் கதைக்கலாம் பண்ணலாமன்ட்டு இந்த சேனலை உருவாக்கினேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃப்ரீ டைமில் பிரயோசனமாக பண்ணுவோமே, ஒரு யூஸ்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா பண்ணுவோன்ட்டு இந்த சேனலை நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை வீடியோ போடணும், பட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதால என்னால் அதை பண்ண முடியாதுன்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லே இருந்தேன். சரி, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சரி வீடியோ செய்வோம் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு தான் இந்த வீடியோ சேனலை உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ என் சேனலோட பேரும் கீப் கோயிங் தான். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், போய்கண்டே இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை. அப்புறம் நான் ஒரு டிசிப்ளினான ஐஎம் நாட் அ டிசிப்ளின் பர்சன். டிசிப்ளினான ஆள்னு சொல்ல போனால் அப்படி இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் நான் டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுற பர்சன். ஸோ டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் நான் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும்ன்ட்டு இந்த சேனல் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். அவ்வளோதான். ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய புக் வாசிப்பேன். நான் புக்கில் கற்றுக்கிற ஒரு விஷயத்தையும் நான் இதில் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் இதில் சொல்லுவேன். சம் விஷயங்கள் நான் ஒழுங்காக எனக்கு புரியாமல் இருக்கும், அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு ஹோப் தான், வின் ப்ராசஸ் மாதிரி. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். கீப் கோயிங்.